எடுத்து வளர்க்கும் குழந்தை, அதாவது அடாப்டட் சைல்டு குறித்து கேள்விப்பட்டிருப்பீர்கள். சில வேளைகளில் மிகவும் ஏழை பிள்ளைகள் மிகப்பெரிய பணக்காரர்களால் தத்தெடுக்கப்படுவது உண்டு. அவர்கள் அதற்கு முன் எப்படி இருந்தாலும் இப்போது அவர்களது பழக்க வழக்கம், பண்புகள் எல்லாம் புதிய குடும்ப வழக்கப்படிதான் அல்லவா? மோசேயும் இருமுறை தத்தெடுக்கப்பட்டான். முதலில் உலகின் உயர்ந்த குடும்பம் ஒன்றால், பின்னர் இந்த உலகையே படைத்த பரம தகப்பனால். வாருங்கள், இன்றைய நிகழ்ச்சி நமக்கு என்ன கற்றுத்தருகிறது என்று பார்க்கலாம். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இதற்கு முந்தைய நிகழ்ச்சியிலே யாத்ராமும் 2ஆம் அதிகாரத்தை கற்றுக்கொண்டோம். யாத்ராமும் 2ஆம் அதிகாரம் என்பது வெறும் மோசே என்ற ஒரு மனிதனின் பிறப்பு மற்றும் வரலாற்று பதிவு மட்டுமல்ல. அது தேவன் தமக்கென்று தெரிந்து கொண்ட பிள்ளைகளின் வாழ்க்கையிலே எப்படி கிரியை செய்கிறார் என்பதற்கான ஒரு மாபெரும் ஆன்மீக வரைபடம். அந்த அதிகாரத்திலே விசுவாசம் என்பது அறிவீனம் அல்ல, அது விவேகம் சார்ந்த துணிச்சல் என்று கற்றுக்கொண்டோம். மேலும் நாம் பல நேரங்களில் தேவனுடைய திட்டத்திற்கு முன்பாகவே நம் சொந்த பலத்தால் எதையாவது சாதிக்க ஓடுகிறோம். ஆனால் நம்முடைய கல்வி, தகுதி, நம்முடைய ஞானம் எதுவும் தேவனுடைய வேலைக்கு உதவாது. எப்பொழுது நம்மால் முடியாது என்பதை ஒத்துக்கொள்கிறோமோ அப்பொழுதுதான் தேவன் தம்முடைய திட்டப்படி நம்மை பயன்படுத்த முடியும். மூன்றாவதாக, தேவன் நம்மை தெரிந்தெடுத்து நம்முடைய தகுதியை பார்த்ததல்ல, நம்முடைய அவல நிலைமையையும் அடிமைத்தனத்தின் பெருமூச்சையும் பார்த்து தான் பரிதாபப்பட்டு அவருடைய கிருபையினாலே நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். இஸ்ரவேல் மக்களை தேவன் விடுதலை செய்ததற்கான 2 காரணங்களை நாம் சிந்தித்தோம். அவருடைய கூக்குரலையும் தவிப்பையும் அவர் கேட்டார். அது மட்டுமல்ல, ஆபிரகாம், ஈசாக்கு மற்றும் யாக்கோபுடன் அவர் செய்த உடன்படிக்கையை அவர் நினைவு கூர்ந்தார். இஸ்ரவேலரை விடுதலை செய்த அதே காரணத்தினால்தான் இன்று என்னையும் உங்களையும் தேவன் விடுதலை செய்கிறார். சரி, இன்று நாம் யாத்ராமும் 3ஆம் அதிகாரத்தை பார்ப்போம். எகிப்தில் மோசே கற்ற கல்வி அனைத்தும் இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கும் அந்த பெரிய பணிக்கு அவரை தயார்படுத்த போதுமானதாக இல்லை. எனவே அந்த பணிக்காக அவரை தகுதியாக்க மீதியான் வனாந்தரத்திலே 40 ஆண்டுகள் பயிற்சி அளித்து தேவன் அவரை ஆயத்தப்படுத்தினார். இப்பொழுது மோசே மீதியான் தேசத்திலே கழித்த 40 ஆண்டுகள் முடிவுக்கு வருகிறது. கவனியங்கள், வாசிக்கிறேன். யாத்ராமும் 3ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள். மோசே மீதியான் தேசத்து ஆசாரியனாயிருந்த தன் மாமனாகிய எத்ரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான். அவன் ஆடுகளை வனாந்தரத்தின் பின்புறத்திலே ஓட்டி தேவ பர்வதமாகிய ஓரேப் மட்டும் வந்தான். அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடியின் நடுவிலிருந்து உண்டான அக்னி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் உற்று பார்த்தான். முட்செடி அக்னியால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. மோசே அந்த முட்செடி எரிந்தும் ஏன் கருகவில்லை என்பதை காண திரும்பி பார்த்தார். வேதாகமம் உண்மையானது என்பதற்கு இன்று நம்முடைய இருக்கும் மிகப்பெரிய அத்தாட்சி இஸ்ரவேல் என்னும் தேசமே ஆகும். பல ஆண்டுகளுக்கு முன்பு ஜெர்மனியின் சர்வாதிகாரி ஒருவர் தன் பட்டாளத்தில் இருந்த ஒரு போதகரிடத்திலே, வேதாகமம் கடவுளின் வார்த்தை என்பதற்கு என் ராஜ்யத்திலேயே இருக்கும் மிகப்பெரிய சாட்சி எது என்று கேட்டார். அதற்கு அந்த போதகர் சற்றும் தயக்கமில்லாமல், யூதர்கள் தான் ஐயா அந்த சாட்சி என்று பதிலளித்தார். அவிசுவாசிகள் இன்று திரும்பி பார்க்க வேண்டிய அந்த எரியும் முட்செடி யூதர்கள்தான். மோசேயின் காலம் முதல் இன்று வரை பல நூற்றாண்டுகளாக அவர்கள் அழிந்து போகாமல் இருப்பது ஆச்சரியமானது. மோசேயின் காலம் முதல் இப்பொழுது வரை யூதர்கள் இன்றும் இருக்கிறார்கள் என்பது மிகப்பெரிய ஒரு சாட்சி. எத்தனையோ பேரரசுகள் தோன்றி மறைந்து விட்டன. அந்த பேரரசுகளின் வீழ்ச்சியை இஸ்ரவேலர்கள் நேரில் பார்த்திருக்கிறார்கள். எகிப்தின் அடிமைத்தனம் முதல் இன்று வரை அவர்கள் துன்பம் என்னும் நெருப்பிலேயே வாழ்ந்து வருகிறார்கள். ஆனாலும் எரியும் முட்செடியைப் போலவே இஸ்ரவேல் தேசம் நெருப்பினால் கருகி போகாமல் இன்றும் நிலைத்திருக்கிறது. பிரியமானவர்களே, கடைசியாக நீங்கள் எப்பொழுது ஒரு மீதியானியரை பார்த்தீர்கள்? மீதியான் தேசத்தின் கொடியையோ அல்லது அவர்களின் அரசாங்கத்தை பற்றியோ உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. ஏனென்றால் மீதியான் இன்று இல்லாமல் போய்விட்டார்கள். அந்த தேசம் வரலாற்றிலிருந்து முற்றிலும் மறைந்து விட்டது. அடுத்ததாக, முட்செடியிலே மோசேக்கு காட்சியளித்த கர்த்தருடைய தூதன் வேறு யாருமல்ல, அவர் மனிதனாக பிறப்பதற்கு முன்னிருந்த இயேசு கிறிஸ்து தான். இந்த முடிவை பற்றி சிலருக்கு கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். ஆனால் பல ஆண்டுகளாக கர்த்தருடைய வார்த்தையை ஆராய்ந்த பிறகு இதுவே எனக்கும் இருக்கும் ஆழமான நம்பிக்கையாகும். சரி, கவனியங்கள், வாசிக்கிறேன். யாத்ராமம் 3ஆம் அதிகாரம் 3 முதல் 5 வசனம் வரை. அப்பொழுது மோசே, இந்த முட்செடி வெந்து போகாதிருக்கிறது என்ன? நான் கிட்ட போய்
இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றான். அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். முட்செடியின் நடுவிலிருந்து தேவன் அவனை நோக்கி, மோசே, மோசே என்று கூப்பிட்டார். அவன், இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், இங்கே கிட்டிச் சேராயாக, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சையை கழற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்றார். தேவன் மோசேயின் நடத்தையை திருத்த வேண்டியது இருந்தது. பார்வோனின் அரண்மனையிலே வளர்ந்திருந்தாலும் பரிசுத்தமான தேவனுக்கு முன்பாக தன் செருப்புகளை கழற்ற வேண்டும் என்கிற அடிப்படை ஒழுக்கம் மோசேக்கு தெரிந்திருக்கவில்லை. இன்றைக்கும் பலர் தேவனிடம் மிக அலட்சியமாக நடந்து கொள்கிறார்கள் என்று நான் பயப்படுகிறேன். தேவன் இங்கே மோசேக்கு தமது பரிசுத்தத்தை பற்றிய ஒரு பெரிய பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார். கவனிங்கள், வாசிக்கிறேன். யாத்ராமம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். பின்னும் அவர், நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாகிய உன் பிதாக்களுடைய தேவனாயிருக்கிறேன் என்றார். மோசே தேவனை நோக்கி பார்க்க பயந்ததினால் தன் முகத்தை மூடிக்கொண்டான். இந்த பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டிய பல கிறிஸ்தவர்கள் இன்றும் இருக்கிறார்கள். ஆலயத்திற்குள்ளே நாம் செல்லும் பொழுது எவ்வளவு கவனத்தோடு இருக்க வேண்டும் இல்லையா? அது மட்டுமல்ல, 1ஆம் மணி நேரத்திற்கும் 2ஆம் மணி நேரத்திற்கும் இடைப்பட்ட நேரத்திலே ஆலயத்தினுள் ஒலிபெருக்கினே பாடல்களை ஒலிக்க விடாமல் பயபக்தியோடு கர்த்தருடைய பாதத்திலே வேத வசனங்களை வாசித்து கொண்டோ ஜெபித்து கொண்டோ தங்கள் நேரத்தை செலவு செய்ய விசுவாசிகள் எதிர்பார்க்கப்படுகிறார்கள். சில திருச்சபைகளிலே இந்த நேரத்திலேயும் பாடல் குழுவினர் பாடல் பாடி தெய்வ பிரசன்னத்தை கொண்டு வருகிறார்கள். ஆராதனை நேரத்திலே இசை வாசிப்பவர்களோ வேறு ஏதாவது பொறுப்பை நிறைவேற்றுகிறவர்களோ அல்லது அந்த ஊழியரோ அல்லது ஆலய பணிவிடைக்காரரோ அங்குமிங்கும் குறுக்கே நடக்காமல் ஒருவரோடு ஒருவர் சத்தமாய் பேசிக்கொண்டில்லாமல் ஆராதனைக்கான அந்த ஆயத்த நிமிடங்களை கூட பயபக்தியோடு செலவு செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். சில ஆலயங்களிலே வேத பாடங்களை வாசிப்பதற்கான குறிப்பு அந்த நேரத்தில் தான் கொடுக்கப்படுகிறது. சனிக்கிழமை மாலைக்குள் வேதம் வாசிப்பவர்களுக்கு வேத போதி கொடுக்கப்பட்டு விட வேண்டும். அப்படின்னால் அவர்கள் அதை வாசித்து ஆயத்தமாக வர உதவியாயிருக்கும். அதுபோல ஒலிபெருக்கி எல்லாம் சரியாக வேலை செய்கிறதா என்பதை சனிக்கிழமை மாலையை சரிபார்த்து வைத்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய தேவன் மகா பரிசுத்தர், மகா பெரியவர் என்ற பயபக்தி இன்றும் நமக்கு தேவையானதாய் இருக்கிறது. தொடர்ந்து கவனியுங்கள். முட்செடி எரிந்து கொண்டிருக்கும் பொழுதும் மோசே தேவனை நேரடியாக பார்க்கவில்லை. ஒருவேளை அவர் பார்த்திருந்தால் மனித உருவிலே மறைக்கப்பட்டிருந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வெளிப்பாட்டை தான் பார்த்திருப்பார். தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். இதைத்தான் யோவான் 1:18 நாம் வாசிக்கிறோம். இன்றும் இது உண்மையானது. நீங்கள் தேவனை கண்டுகொள்ளவும் அவரை பற்றி அறிந்து கொள்ளவும் இருக்கும் ஒரே வழி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் 8ஆம் வசனங்களை பாருங்கள். அப்பொழுது கர்த்தர், எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆளோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெருசியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். கவனித்தீர்களா? தேவன் நம்மை மீட்கும் பொழுது எதிலிருந்தோ நம்மை விடுவிப்பது மட்டுமல்லாமல் ஒரு நோக்கத்திற்காகவே நம்மை மீட்டெடுக்கிறார். நாம் பாவத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு பரிசுத்தத்திற்கும் பரலோகத்திற்கும் உரியவர்களாக மாற்றப்படுகிறோம். இதை அப்போஸ்தலனாகிய பவுல் இவ்வாறு விளக்குகிறார். கவனியுங்கள். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 5 முதல் 7 வரை வாசிக்கிறேன். அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே இரட்சிக்கப்பட்டீர்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்கச் செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடே கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடே கூட உட்காரவும் செய்தார். நீங்கள் இன்று ரட்சிக்கப்பட்டிருந்தால் அது முழுமையான ரட்சிப்பாகும். நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இருப்பதால் இன்று எவ்வளவு பாதுகாப்பாக இருக்கிறீர்களோ அதுபோலவே எத்தனை கோடி ஆண்டுகளுக்கு பிறகும் நீங்கள் உறுதியாக இருப்பீர்கள். நீங்கள் ஆதாமின் சந்ததியிலிருந்து பிரிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் சேர்க்கப்பட்டிருக்கிறீர்கள். மரணத்திலிருந்து ஜீவனுக்கும் இருளிலிருந்து ஒளிக்கும் நரகத்திலிருந்து பரலோகத்திற்கும் கொண்டு வரப்பட்டிருக்கிறீர்கள். இதுதான் மீட்பு. அதாவது ஒன்றிலிருந்து வெளியே கொண்டு வரப்பட்டு மற்றொன்றிற்குள் நிலைநிறுத்தப்படுவது. தேவன், நான் இஸ்ரவேல் புத்திரரை அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வந்து அவர்களை ஒரு நல்ல தேசத்திற்குள் நடத்தப் போகிறேன் என்று கூறினார். ஆம், இதுவே தேவனுடைய ரட்சிப்பு.
இதுவே உண்மையான மீட்பு என்று சொல்லலாம். பாருங்கள், யாத்ராகமம் 3 9 முதல் 11 வரை வாசிக்கிறேன். இப்பொழுதும் இஸ்ரவேல் புத்திரரின் கூக்குரல் என் சந்நிதியில் வந்து எட்டினது. எகிப்தியர் அவர்களை ஒடுக்குகிற ஒடுக்குதலையும் கண்டேன். நீ இஸ்ரவேல் புத்திரராகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோனிடத்துக்கு அனுப்புவேன், வா என்றார். அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, பார்வோனிடத்துக்கு போகவும் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து அழைத்து வரவும் நான் எம்மாத்திரம் என்றான். மோசேக்கு ஏற்பட்ட மாற்றத்தை நீங்கள் கவனிக்கிறீர்களா? 40 ஆண்டுகளுக்கு முன்பு இஸ்ரவேலர்கள் விடுவிக்க அவர் மிகுந்த ஆர்வத்தோடு இருந்தார். அப்பொழுது அவர் தன்னம்பிக்கை மிகுந்தவராகவும் சற்று அகந்தை கொண்டவராகவும் காணப்பட்டார். தான் செய்வதை மற்றவர்கள் புரிந்து கொள்வார்கள் என்று நினைத்து ஒரு எகிப்தியனை கொண்டு தன் சகோதரனை துன்பத்திலிருந்து காப்பாற்றினார். தன்னால் தனியாகவே இஸ்ரவேலர்கள் விடுவிக்க முடியும் என்று அவர் நம்பினார். ஆனால் அது முடியாது என்பதை அவர் உணர்ந்த பொழுது தேவன் அவரை வனாந்தரத்தின் பின்புறத்திற்கு அழைத்து சென்றார். அந்த பணிக்கு அவரை தகுதியாக்க அங்கே ஒரு சிறப்பு பயிற்சி கொடுக்கப்பட்டது. தான் உண்மையில் எவ்வளவு பலவீனமானவர் என்பதையும் தேவனுடைய உதவி இல்லாமல் இஸ்ரவேலர்கள் விடுவிக்க முடியாது என்பதையும் அங்கே மோசே கற்றுக்கொண்டார். மோசே கடவுளிடத்திலே, நான் எம்மாத்திரம், நீங்கள் சொல்வதை என்னால் செய்ய முடியாது என்று கூறுகிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, உண்மையாகவே இப்பொழுதுதான் கடவுளால் அவரை பயன்படுத்த முடியும். இதுதான் கடவுள் தம்முடைய மனிதர்களை பயிற்றுவிக்கும் வழி. ராட்சதனை வீழ்த்தும் வல்லமை படைத்த இளைஞனான தாவீதை குகைகளிலும் காடுகளிலும் வேட்டையாடப்படும் ஒரு பறவையை போல அலையுமாறு கடவுள் செய்தார். இதன் மூலம் தாவீது தான் எவ்வளவு பலவீனமானவர் என்பதை உணர்ந்தார். அதற்கு பிறகுதான் கடவுளால் அவரை ஒரு சிறந்த அரசராக மாற்ற முடிந்தது. தீர்க்கதரிசியான எலியா ஆகாப் மற்றும் ஏசபேலின் அரண்மனைக்கே நேரடியாக சென்று, என் வார்த்தையின்படியே தவிர இந்த ஆண்டுகளிலே பனியும் மழையும் பெய்யாது என்று சொல்லும் அளவுக்கு துணிச்சலாக இருந்தார். ஆனால் எலியா அங்கே காணப்பட்டதைப் போல உண்மையில் ஒரு பெரிய தைரியசாலி அல்ல. அதனால்தான் கடவுள் அவரை பயிற்றுவிப்பதற்காக ஒரு பாலைவனத்திற்கு தனியாக அனுப்பினார். அங்கே எலியா ஒரு ஓடையிலிருந்து தண்ணீர் குடித்து வந்தார். வறட்சியின் காரணமாக ஓடை மெல்ல மெல்ல வற்றி போனது. அதை பார்த்த எலியா, என் வாழ்க்கையும் இந்த வற்றிப்போன ஓடையை போன்றதுதான் என்று உணர்ந்தார். அவர் சொன்னது சரிதான். பிறகு ஒரு ஏழை விதவையின் வீட்டிலே காலியான மாவு பானையிலிருந்து சாப்பிட்டு உயிர் வாழ்ந்தார். தான் ஒன்றுமில்லை என்பதையும் கடவுளே எல்லாம் என்பதையும் அவர் புரிந்து கொண்டார். எலியா இதை உணர்ந்த பிறகுதான் பாகால் தீர்க்கதரிசிகளை எதிர்கொள்ளவும் வானத்திலிருந்து நெருப்பை வரல் வைக்கவும் கர்த்தர் அவரை பயன்படுத்தினார். பவுல் இதை எப்படி விளக்குகிறார்? 2 கொரிந்தியர் 12 பாருங்கள். அந்தப்படி நான் பலவீனமாயிருக்கும் போதே பலமுள்ளவனாயிருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவ நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன் என்று சொல்கிறார். இது கேட்பதற்கு முரணாக தோன்றலாம். ஆனால் இதையே கடவுள் மோசேக்கும் கற்றுக் கொடுத்தார். இஸ்ரவேல் மக்களை தம்மால் விடுவிக்க முடியாது என்பதையும் தம்மை கொண்டு கடவுளால் அதை செய்ய முடியும் என்பதையும் மோசே எப்பொழுது உணர்ந்தாரோ அப்பொழுதே கடவுள் அவரை பயன்படுத்த தயாரானார். இன்று நம்மில் பலரை கடவுள் பயன்படுத்தாமல் இருப்பதற்கு ஒரு காரணம், நாம் நம்முடைய சொந்த பலத்தில் அதிக நம்பிக்கை வைத்திருப்பது தான். இதை பற்றி நீங்கள் எப்பொழுதாவது யோசித்திருக்கிறீர்களா? நான் மிகவும் பலசாலியாக இருக்கும் பொழுது கடவுளால் பயன்படுத்த முடியாது. நமது பலவீனத்திலிருந்து தான் நம் பலமுள்ளவர்களாக மாற்றப்படுகிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் இதை பற்றி என்ன சொல்கிறார் என்று கவனியுங்கள். 1 கொரிந்தியர் 1:27, ஞானமுள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். தாங்கள் பலவீனமாக இருந்தபோதுதான் கடவுள் தங்கள் மூலம் செயல்பட முடியும் என்பதை மோசேயும் பவுலும் உணர்ந்திருந்தார்கள். ஒரு பலவீனமான கருவியை கொண்டு கடவுளால் என்ன செய்ய முடியும் என்பது உண்மையிலேயே ஆச்சரியமானது. தொடர்ந்து பாருங்கள், யாத்ராகமம் 3:12-13 வாசிக்கிறேன். அதற்கு அவர், நான் உன்னோடே இருப்பேன். நீ ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வந்த பின் நீங்கள் இந்த மலையில் தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள். நான் உன்னை அனுப்பினேன் என்பதற்கு இதுவே அடையாளம் என்றார். அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, நான் இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் போய் உங்கள் பிதாக்களுடைய தேவன் உங்களிடத்தில் என்னை அனுப்பினார் என்று அவர்களுக்கு சொல்லும்போது அவருடைய நாமம் என்ன என்று அவர்கள் என்னிடத்தில் கேட்டால் நான் அவர்களுக்கு என்ன சொல்லுவேன் என்றான். மோசே கேட்ட இந்த கேள்வி மிகவும் இயல்பானது.
நம்மிடத்திலே இந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டிருந்தால் நாமும் இதே கேள்வியைத்தான் கேட்டிருப்போம். இஸ்ரவேல் மக்கள் தன்னை ஏற்றுக்கொள்வார்களா ஏற்றுக்கொள்ள மாட்டார்களா என்ற பயம் மோசேக்கு இருந்தது. அவர்களுக்கு கடவுளை பற்றி எப்படி விளக்குவது என்று அவருக்கு தெரியவில்லை. இஸ்ரவேல் மக்களை கர்த்தருடைய பர்வதத்திற்கு எப்படி அழைத்து வருவது என்பதும் அவருக்கு புரியவில்லை. இவைதான் மோசே எதிர்கொண்ட சவால்கள். இந்த சவால்களுக்கு கடவுள் எப்படி பதில் சொல்கிறார் கவனியுங்கள். யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அதற்கு தேவன், இருக்கிறவராக இருக்கிறேன் என்று மோசேயுடனே சொல்லி, இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்துக்கு அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரருடைய சொல்வாயாக என்றார். நான் இருக்கிறவராக இருக்கிறேன் என்ற பெயருக்குள் அடங்கியிருக்கிற ஆழமான அர்த்தங்கள் அனைத்தையும் யாராலும் முழுமையாக விளக்கிவிட முடியாது. இருந்தாலும் நாம் கவனிக்க வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள் இருக்கின்றன. இதை நாம் யெகோவா என்று மொழிபெயர்க்கிறோம். சிலர் இதை யாவே என்றும் அழைக்கிறார்கள். இதன் சரியான உச்சரிப்பு என்ன? இஸ்ரவேல் மக்கள் இந்த பெயரை மிகவும் பரிசுத்தமானதாக கருதியதால் காலப்போக்கில் அதன் சரியான உச்சரிப்பையே மறந்துவிட்டார்கள். தேவனுடைய பெயரை தவறாக பயன்படுத்திவிடக்கூடாது என்ற பயத்தில் அவர்கள் அந்த பெயரை உச்சரிக்கவே இல்லை. அப்படியானால் யெகோவா அல்லது யாவே, இதில் எது சரியானது? அது யாருக்கும் தெரியாது. ஆனால் இருக்கிறவர் என்பதே கடவுளுடைய திருநாமம். ஆதியாகமத்திலே தேவன் அனைத்தையும் படைத்தவர். அவர் ஏலோகிம் என்று அழைக்கப்படுகிறார். அதாவது அவரே சர்வ வல்லமையுள்ள தேவன் மற்றும் தானாகவே ஆதி முதல் இருப்பவர். இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்பது அவரே. இத்தகைய மகா வல்லமை கொண்ட தேவனே இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுவிப்பதற்காக மோசே அனுப்பி வைக்கிறார். சங்கீதம் 135:13 பாருங்கள். கர்த்தாவே, உம்முடைய நாமம் என்றைக்கும் உள்ளது. கர்த்தாவே, உம்முடைய பிரஸ்தாபம் தலைமுறை தலைமுறைக்கும் இருக்கும். இந்த வசனத்திலே கர்த்தர் என்ற பெயரை இருக்கிறவராக இருக்கிறேன் என்று மொழிபெயர்க்கலாம். கடவுள் எக்காலத்திலும் மாறாமல் சுயமாக இருப்பவர் என்ற உண்மையைத்தான் இந்த பெயர் உணர்த்துகிறது என்பதை நாம் கவனிக்க வேண்டும். ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலே யோசேப்பு கூறிய வாக்குறுதி நிறைவேறும் காலம் வந்தது. அவர் கொடுத்த வாக்குறுதி என்ன? தேவன் மெய்யாகவே உங்களை சந்திப்பார் என்று அவர் சொல்லியிருந்தபடியே இஸ்ரவேல் மக்களை விடுவிப்பதற்காக தேவன் இப்பொழுது மோசேயை தெரிந்தெடுத்து அவருக்குரிய பொறுப்பை கொடுக்கிறார். சரி, யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் பாருங்கள். மேலும் தேவன் மோசேயை நோக்கி, ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாயிருக்கிற உங்கள் பிதாக்களுடைய தேவனாய கர்த்தர் என்னை உங்களிடத்துக்கு அனுப்பினார் என்று நீ இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்வாயாக. என்றைக்கும் இதுவே என் நாமம், தலைமுறை தலைமுறை தோறும் இதுவே என் பேர் பிரஸ்தாபம். ஆபிரகாம், ஈசாக்கு மற்றும் யாக்கோபு ஆகியோருக்கு தன்னை வெளிப்படுத்திய அதே தேவன் இப்பொழுது மோசேயை இஸ்ரவேல் மக்களிடம் அனுப்பி கொண்டிருக்கிறார். மோசே எதை செய்ய வேண்டும் மற்றும் எப்படி செய்ய வேண்டும் என்பதற்கான வழிமுறைகள் அடுத்த சில வசனங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கின்றன. கவனியங்கள், வாசிக்கிறேன். யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் 16 முதல் 20ஆம் வசனம் வரை. நீ போய் இஸ்ரவேலின் மூப்பரை கூட்டி அவர்களிடத்தில், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவருடைய தேவனாயிருக்கிற உங்கள் பிதாக்களுடைய தேவனாய கர்த்தர் எனக்கு தரிசனமாகி உங்களை நிச்சயமாய் சந்தித்து எகிப்தில் உங்களுக்கு செய்யப்பட்டதை கண்டேன் என்றும், நான் உங்களை எகிப்தின் சிறுமையிலிருந்து நீக்கி பாலும் தேனும் ஓடுகிற தேசமாகிய கானானியர், ஏத்தியர், எமோரியர், பெருசியர், ஏவியர், எபூசியருடைய தேசத்துக்கு கொண்டு போவேன் என்றும் சொன்னேன் என்றார் என்று சொல்லு. அவர்கள் உன் வாக்குக்கு செவி கொடுப்பார்கள். அப்பொழுது நீயும் இஸ்ரவேலின் மூப்பரும் எகிப்தின் ராஜாவினிடத்தில் போய், எபிரேயருடைய தேவனாய கர்த்தர் எங்களை சந்தித்தார். இப்பொழுதும் நாங்கள் வனாந்தரத்தில் 3 நாள் பிரயாணம் போய் எங்கள் தேவனாய கர்த்தருக்கு பலியிடும்படி எங்களை போக விட வேண்டும் என்று சொல்லுங்கள். ஆனாலும் எகிப்தின் ராஜா கை வல்லமை கண்டால் ஒழிய உங்களை போக விடான் என்று நான் அறிவேன். ஆகையால் நான் என் கையை நீட்டி எகிப்தின் நடுவிலே நான் செய்யும் சகலவித அற்புதங்களாலும் அதை வாதிப்பேன். அதற்கு பின் அவன் உங்களை போக விடுவான். தேவன் மோசேக்கு ஒரு திட்டத்தையும் அவர் பின்பற்ற வேண்டிய வழியையும் கொடுத்தார். முதலாவதாக மோசே இஸ்ரவேலின் மூப்பர்களிடம் தேவனுடைய விடுதலை திட்டத்தை பற்றி சொல்ல வேண்டும். அதற்கு பிறகு அவரும் அந்த மூப்பர்களும் பார்வோனிடத்திலே சென்று ஒரு தேசமாக தங்கள் தேவனுக்கு பலியிடுவதற்காக வனாந்தரத்திலே 3 நாள் பயணம் செய்ய அனுமதி கேட்க வேண்டும். நாங்கள் நிரந்தரமாக கானான் தேசத்துக்கு திரும்பி போவோம் என்று நேரடியாக சொல்லாமல் இஸ்ரவேலரின் திட்டத்தை பார்வோனிடம்
மென்மையாக தெரிவிப்பதே இதன் நோக்கமாய் இருந்தது. இஸ்ரவேலர்கள் எகிப்தை விட்டு வெளியே போக பார்வோன் மறுப்பார் என்று தேவன் மோசேயிடம் சொல்லுகிறார். இந்த விஷயத்திலே பார்வோனின் மறுப்பானது எகிப்தின் தெய்வங்களுக்கு எதிரான தேவனுடைய போராட்டத்திற்கு வழிவகுக்கும். அந்த போராட்டத்திற்கு பிறகு தேவன் தமது வல்லமையான அற்புதங்களை காட்டினாலும் பார்வோன் இஸ்ரவேலர்களை அனுப்ப விடாப்பிடியாக மறுப்பான். அதற்கு பிறகு தேவன் எகிப்தின் மேல் வாதைகளை வரவழைப்பார். அவை பார்வோனின் மனதை மாற்றி இஸ்ரவேலர்களை எகிப்திலிருந்து அனுப்பி வைக்க செய்யும். இஸ்ரவேலர்களை விடுவிக்க தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அந்த திட்டத்தின்படியே அவர் அவர்களை விடுவிப்பார். கவனியங்கள், யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் 21, 22 வசனங்கள். அப்பொழுது இந்த ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்க பண்ணுவேன். நீங்கள் போகும்போது வெறுமையாய் போவதில்லை. ஒவ்வொரு ஸ்திரீயும் தன் தன் அயலகத்தாளிடமும் தன் தன் வீட்டில் தங்குகிறவளிடத்திலும் வெள்ளி உடைமைகளையும் பொன் உடைமைகளையும் வஸ்திரங்களையும் கேட்டு வாங்குவாள். அவைகளை உங்கள் குமாரருக்கும் உங்கள் குமாரத்திகளுக்கும் தரிப்பித்து எகிப்தியரை கொள்ளையிடுவீர்கள் என்றார். இந்த வேத பகுதியிலே கொள்ளையிடுவீர்கள் என்ற சொல் திருடுவதை குறிக்கவில்லை, மாறாக நிலுவையில் உள்ள ஊதியத்தை பெற்றுக்கொள்வதை குறிக்கிறது. இஸ்ரவேலர்கள் ஊதியம் எதுவுமின்றி அடிமைகளாக வேலை செய்து வந்தார்கள். எனவே பல நூறு ஆண்டுகளாக அவர்கள் கஷ்டப்பட்டு உழைத்த உழைப்பிற்கான ஊதியத்தை வசூலிக்குமாறு கடவுள் அவர்களிடத்திலே கூறுகிறார். பல ஆண்டுகால கடுமையான உழைப்பிற்கான பலனை பெற்றுக்கொண்டே அவர்கள் எகிப்தை விட்டு புறப்பட்டார்கள். இவ்வாறு கடவுள் தமது மக்கள் மீது மிகுந்த அக்கறை கொண்டு அவர்களை வழிநடத்தினார். சரி, இன்று நாம் கற்றுக்கொண்டவைகளை நினைவிலே கொண்டு வருவோம். நாம் எப்பொழுது என்னால் முடியும் என்ற அகந்தையை விட்டுவிட்டு நான் ஏமாத்திரம் என்று தேவ பாதத்தில் நம் பலவீனத்தை ஒத்துக்கொள்கிறோமோ அப்பொழுது தான் தேவன் நம்மை பயன்படுத்த தொடங்குகிறார். நம்முடைய பலவீனத்திலே தான் அவருடைய வல்லமை பூரணமாய் விளங்கும். இரண்டாவதாக, நெருப்பு பற்றி எரியும் கருகி போகாத முச்செடி உபத்திரவத்தின் நடுவிலும் அழியாமல் இருக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் இன்று விசுவாசிகளாயிருக்கும் நமக்கும் அடையாளமாயிருக்கிறது. அடுத்ததாக, உன் பாதரட்சியை கழற்றி போடு என்ற வார்த்தை மகா பரிசுத்தராய் தேவனை நாம் எவ்வளவு பயபக்தியோடு அணுக வேண்டும் என்பதை நமக்கு உணர்த்துகிறது. நமது ஆராதனை முறைகளிலும் ஆலய தியானங்களிலும் இந்த தெய்வீக பயபக்தி மீட்டெடுக்கப்பட வேண்டும். மேலும் தேவனுடைய ரட்சிப்பு என்பது அரைகுறையானதல்ல. அவர் இஸ்ரவேலரை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வந்தது மட்டுமல்ல, அவர்களை பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்குள்ளே நடத்தி செல்வதற்காகவே அவ்வாறு செய்தார். இதே போலத்தான் இயேசு கிறிஸ்துவும் நம்மை பாவத்திலிருந்தும் நரகத்திலிருந்தும் மீட்டெடுத்து அப்படியே விட்டுவிடாமல் உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்திருக்கிறார். இது ஒரு பரிபூர்ணமான பாதுகாப்பான நித்தியமான ரட்சிப்பு. நூற்றுக்கணக்கான ஆண்டுகள் இஸ்ரவேலர்கள் எகிப்திலே இலவசமாக அடிமைகளாக உழைத்து தங்கள் வேர்வையை சிந்தினார்கள். ஆனால் அவர்கள் எகிப்தை விட்டு புறப்படும் பொழுது வெறுமையாய் அனுப்பப்படவில்லை. எகிப்தியர்களின் பொன்னையும் வெள்ளியும் கூலியாக பெற்றுக்கொள்ள செய்தார். நம்முடைய தேவன் அநீதியில் உள்ளவர் அல்ல. உலக மனிதர்கள் நம் உழைப்பையும் விசுவாசத்தையும் சுரண்டினாலும் தேவன் தம்முடைய பிள்ளைகளின் கண்ணீரையும் பிரயாசத்தையும் கணக்கிலே வைத்திருக்கிறார். ஏற்ற காலத்திலே அவர் இரட்டிப்பான பலனை தந்து நம்மை உயர்த்துவார். அன்பானவர்களே, யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் நமக்கு காட்டும் தேவன் பார்த்து கேட்டு அறிந்து இறங்குகிற ஒரு பெரிய தேவன். யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் 7, 8 வசனங்களிலே தான் அதை படித்தோம். உங்கள் வாழ்க்கையிலையும் நீங்கள் சந்திக்கும் வனாந்தர பாதைகளும் உங்களை சுற்றியுள்ள எரியும் நெருப்பு போன்ற சோதனைகளும் உங்களை அழிப்பதற்காக அல்ல, உங்களை சுத்திகரித்து தேவனுடைய மகிமையை துதிப்பதற்காக. நாம் நம்முடைய சுய ஞானத்தை சார்ந்து கொள்ளாமல் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று வாக்குரைத்த மாறாத யெகோவாவின் கரங்களிலே நம்மை அர்ப்பணிப்போம். அவர் மோசேயோடு இருந்தது போல நம்மோடும் இருந்து நம்முடைய அடிமைத்தனங்களிலிருந்து நம்மை விடுதலை செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய கானானுக்குள்ளே நல்வழியாக நிச்சயமாய் நடத்தி செல்வார். ஜெபம் செய்வோமா? எங்களை நேசிக்கிறீர்கள் அன்பின் ஆண்டவரே, இஸ்ரவேல் ஜனங்கள் மேல் இறக்கப்பட்டு அன்று அவர்களை விடுதலை செய்து கானானை நோக்கி எடுத்து சென்றது போல இன்றைக்கும் இதை கவனித்து கொண்டிருக்கிற சகோதரர்கள் சகோதரிகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் விடுதலை செய்து நித்திய கானானுக்கு நேராய் அனுதினமும் வழி நடத்த உம்முடைய கரங்களிலே ஒப்படைக்கிறோம். தொடர்ந்து இந்த வசனங்கள் எங்களுடைய இருதயத்தை பலப்படுத்தட்டும். உம்முடைய சன்னிதானத்திலே நாங்கள் பயபக்தியோடு வாழ்ந்து கொள்ளும் அறிவை எங்களுக்கு தாரும், கிருபையை தாரும். இயேசுவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென்.
கர்த்தருடைய தூதனானவர் மோசேக்கு எப்படி தரிசனமானார்? கர்த்தருடைய தூதனானவர் மோசேக்கு எப்படி தரிசனமானார்? ஆப்ஷன் ஏ, அக்கினி ஜுவாலையிலிருந்து. ஆப்ஷன் பி, யோர்தான் நதியிலிருந்து. ஆப்ஷன் சி, ஒலிவ மரத்திலிருந்து. ஆண்டவர் எத்தனை மகத்துவமுள்ளவர், வல்லமையுள்ளவர் என்று தியானிக்கும் போது நாம் நம்முடைய பலவீனத்தை, நம்முடைய தகுதியின்மையை புரிந்து கொள்வோம் தானே நேயர்களே? ஆம், தன் தகுதியின்மையை புரிந்து கொண்டு தன்னை தாழ்த்த மோசேக்கு 40 வருடங்கள் ஆனது. நம்முடைய நிலை என்னவோ? பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ தேவன் கிருபை அளிக்கிறார் என்பதை நினைவில் கொள்வோம் நேயர்களே. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்ப இப்பவே மிஸ்டர் கால் கொடுங்க. பரிசு வெல்றது நீங்களாவும் இருக்கலாம். கர்த்தர் தமது ஜனத்துக்கு அடைக்கலமும் இஸ்ரவேல் புத்திரருக்கு அரணான கோட்டையுமாயிருப்பார். யோவேல் 3:16.